ட்ரிக்னாமெட்ரியில் கேஸ் ஸ்டடியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A lighthouse stands tall on a cliff by the sea, watching over ships that pass by. One day, a ship is seen approaching the shore and from the top of the lighthouse. The angle of depression of the ship are observed to be 30 degree and 45 degree as it moves from P to point Q. The height of the lighthouse is 50 meters. இப்போது ஒரு ஷோரில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கிவன் 50 மீட்டர். லைட் ஹவுஸோட ஹைட்டு 50 மீட்டர். ஸோ இந்த லைட் ஹவுஸோட டாப்லேருந்து கடல்லேருந்து வர ஒரு கப்பல் போட்டை பார்க்குறாங்க. ஸோ பியிலேருந்து பாயிண்ட் பி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் அந்த பாயிண்ட் பியிலேருந்து அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருது, கியூங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அவங்க அந்த பிங்கிற பாயிண்டில் கப்பல் வரும்போது பார்க்குற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இதில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹரிசாண்டல் லைன். ஸோ இங்கே நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும், நம்மளோட லைன் ஆஃப் சைட். அப்போ இங்கே தான் நம்ம இருக்கோம், இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஹரிசாண்டல் லைன் ஆஃப் த சைட் அண்ட் த லைன் ஆஃப் சைட். லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அதுக்கு ஒரு லைன் வரையணும், ஸ்ட்ரெயிட் லைன். அப்போது ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது நம்மளோட ஐசைட்டுக்கு ஹரிசாண்டலாக இருக்கிற லைனு. அடுத்தது லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிறது நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அதுக்கான லைன். ஸோ இப்போது அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் நம்மளோட ஐசைட் பார்க்குற அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஆங்கிள் 30 டிகிரியாம். ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா இந்த பிபிஏ இதுவும் 30 டிகிரி தான். ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எப்போ அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன்ஸ். இந்த பிஎக்ஸும் ஏபியும் பேரலல் லைன்ஸ். பேரலல் லைனில் நீங்கள் ஒரு ட்ராவர்சல் வரைகிறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் இன்டீரியர். ஸோ அதனால் இதுவும் 30 டிகிரியாக தான் இருக்கணும். அடுத்தது அந்த கப்பல் பிங்கிற பாயிண்ட்லேருந்து கியூங்கிற பாயிண்டில் வந்து இப்போ இங்கே நின்றுடுச்சு. இப்போது என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா 45 டிகிரியில் பார்க்குறாங்க. ஸோ அதே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது இந்த ஆங்கிளும் 45 டிகிரி தான். ஓகே, இதில் ஒரு 4 கொஷின் நமக்கு இருக்குது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஷிப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த லைட் ஹவுஸ் when it is at point Q where the angle of depression is 45 degree. ஸோ இப்போது இந்த ஏங்கிற பாயிண்ட்லேருந்து Q வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அதாவது இந்த லைட் ஹவுஸோட பேஸ்லேருந்து அந்த போட் வந்து Qங்கிற பாயிண்ட் வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நான் கட் பண்ணி வரைஞ்சிக்கிறேன், ஏபிக்யூ. இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏபிக்யூ, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள்டு அட்டு ஏ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ட்ரிக்னாமெட்ரியோட எல்லா ரூல்ஸையும் நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியும். எதுனா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ அப்போது இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். இந்த ட்ரையாங்கிள் ஏபிக்யூ இதை மட்டும் பாருங்கள். ஸோ இதில் எனக்கு தேவை ஏக்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுதான் என்னென்னா ஏலேருந்து கியூ வரையும் அந்த லைட் ஹவுஸோட பேஸ்லேருந்து இப்போது கப்பல் இருக்கிற பாயிண்ட் வந்து கியூ, இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனக்கு ஆப்போசிட், இந்த ஆங்கிளோட ஆப்போசிட், அப்புறம் இந்த ஏக்யூங்கிறது அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட்டையும் அட்ஜசண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன அப்படின்னா tan தீட்டா. ஸோ tan இங்கே தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு, ஸோ எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி பை அட்ஜசன்ட் சைடு வந்து ஏக்யூ. ஸோ ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும்ல, 50 மீட்டர். ஸோ அது நான் எழுதிக்கிறேன், ஏபி வந்து 50 பை ஏக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் வந்து
ஏக்யூனே வச்சுக்கிறேன். tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன? தட் இஸ் 1. ஸோ இங்கே இருக்கிற ஏக்யூ டிவிஷனில் இருக்குது, இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகும். 1 இன்ட்டு ஏக்யூ தட் இஸ் ஏக்யூ. ஸோ ஏக்யூவோட வேல்யூவும் 50 மீட்டர். அதாவது அந்த லைட் ஹவுஸோட பேஸ்மெண்ட்லேருந்து ஷிப் கியூங்கிற பாயிண்ட்டுக்கு வரும்போது பேஸ்மெண்ட்லேருந்து அந்த கியூ வரையும் 50 மீட்டர் இருக்குது டிஸ்டன்ஸ். அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் பிபிஏ. ஸோ பிபிஏ இந்த ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த மொத்த ஆங்கிள் என்ன? பிபிஏ. அப்புறம் ஆங்கிள் கியூபிஏ, கியூபிஏ. ஸோ இந்த ஆங்கிள் இது மட்டும். ஸோ பிபிஏன்னு சொல்லும் போது இந்த மொத்த ஆங்கிள் நமக்கு தேவை, பிபிஏ. கியூபிஏன்னு சொல்லும் போது இந்த ஆங்கிள் மட்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். இப்போது நமக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் பிபிஏவை கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் ப்ராப்ளம். ஆங்கிள் பிபிஏ அப்படின்னா இந்த மொத்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போது இந்த எக்ஸ்பிஏ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 90 டிகிரி இல்லையா? இந்த மொத்த ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ 90 டிகிரியிலேருந்து மைனஸ் இந்த ஆங்கிள் எக்ஸ்பிபி, இந்த ஆங்கிளை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இது மொத்தமாக 90 டிகிரி. இந்த 90 டிகிரியிலேருந்து இந்த ஆங்கிளை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள் எனக்கு கிடைக்கும். 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் எக்ஸ்பிபி. ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. அதாவது பிங்கிற பாயிண்ட்டை என்ன ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் 30 டிகிரி. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 30 டிகிரி. ஸோ அதனால் ஆங்கிள் எக்ஸ்பிபி வந்து 30 டிகிரி. ஸோ 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ 90ல் 30 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 60 டிகிரி. ஆங்கிள் பிபிஏயோட வேல்யூ 60 டிகிரி. ஸோ அடுத்த ஆங்கிள் என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் கியூபிஏ ஜஸ்ட் இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுவும் சேம் திங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஆங்கிள் எனக்கு 90 டிகிரி. 90 டிகிரி மைனஸ் இந்த எக்ஸ்பிக்யூ, இந்த ஆங்கிள் மட்டும் எவ்வளோ? எக்ஸ்பிக்யூ இந்த ஆங்கிள் மட்டும் இது 45 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போது 90 டிகிரியிலேருந்து இந்த 45 டிகிரி சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஆங்கிள் மட்டும் எனக்கு கிடைக்கும். ஸோ 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் எக்ஸ்பிக்யூ, இந்த மொத்த ஆங்கிள் 90 டிகிரி, அதுலேருந்து நான் இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 90 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. ஸோ 45 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? மீதி 45. ஸோ ஆங்கிள் கியூபிஏவோட வேல்யூ 45. இதுதான் செகண்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க? தேர்டில் 2 சப்டிவிஷன் இருக்குது. தட் இஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஷிப் பெட்வீன் பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ. இப்போது பிக்கும் கியூக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஷிப் கியூங்கிற பாயிண்ட்ஸ்க்கு போகும்போது இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த பிக்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த மொத்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ பிஏ, இந்த பிஏலேருந்து இந்த கியூஏவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பிக்யூ கிடைக்குமா பாருங்கள். ஸோ பிஏ மைனஸ் கியூஏ தட் வில் பிகம் மை பிக்யூ. ஸோ டு ஃபைண்ட் பிக்யூ தானே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ். ஸோ அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பிக்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிக்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிஏ மொத்தத்துலேருந்து இந்த கியூஏ பார்ட்டை மட்டும் நான் எடுத்துடணும். ஸோ பிஏ மைனஸ் கியூஏ. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக பிஏவையும் கியூஏவையும் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 45 டிகிரி. இந்த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து 50. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிஏபி இங்கே இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது நான் அதுலேருந்து பிஏவை கண்டுபிடிக்கும் போதும் இன் ட்ரையாங்கிள் பிஏபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 30 டிகிரி. ஆப்போசிட்டையும் அட்ஜசண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது ஆங்கிள் என்னென்னா tan theta. ஸோ தட் இஸ் tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன ஏபி பை அட்ஜசன்ட் சைடு என்ன பிஏ. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1/√3. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏபியோட வேல்யூ 50 பை பிஏ தான் எனக்கு வேணும். ஸோ பிஏ. ஸோ பிஏ இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். தட் இஸ் பிஏ ஈக்குவல் டு 1 இன்ட்டு பிஏ பிஏ ஆகிடும். இங்கே √3 இங்கே வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அங்கே டிவிஷனில் இருக்குது 50√3. இதுதான் பிஏயோட வேல்யூ. இன்னும் நான் கியூஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கியூஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி நம்ம இங்கே கியூஏ ஏக்யூனாலும் கியூஏனாலும் தட் ஆர் சேம் திங் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கியூஏ கண்டுபிடிச்சிருக்கோம். கியூஏயோட வேல்யூ 50 மீட்டர். கியூஏ ஏக்யூ 50 ஏக்யூ 50 மீட்டர். ஸோ அப்போது ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். ஸோ இங்கே மீட்டர். ஏக்யூவோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இங்கே பிக்யூவில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிஏவோட வேல்யூ 50√3 மைனஸ் கியூஏவோட வேல்யூ 50. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு ரெண்டுத்துலேயும் 50 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே √3 இருக்கும், இங்கே -1. இப்போ 50 இன்ட்டு √3 - 1 மீட்டர். ஸோ இதுதான் எனக்கு தேவையான பிக்யூ இருக்கிற டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு கியூ இஸ் 50 இன்ட்டு √3 - 1 மீட்டர். ஸோ இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. இன்னும் செகண்ட் பார்ட் என்னென்னா, இஃப் த ஷிப் கண்டினியூஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் த ஷோர் அண்ட் டேக்ஸ் 10 minutes டு ட்ராவல் ஃப்ரம் கியூ டு ஏ. ஸோ இப்போ இந்த கியூவிலேருந்து ஏக்கு ஷிப் வந்து கண்டினியூ பண்ணுது, ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது 10 minutes எடுத்துக்குது கியூவிலேருந்து ஏவை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த ஷிப் இன் கிலோமீட்டர் பெர் ஹவர். கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் நீங்கள் இதை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட்ஸில் கொடுத்துருக்கறதுனால அதை முதல்ல நான் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம மினிட்டை ஆருக்கு கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ 10 minute அப்படின்னும் போது, ஸோ 10 minute will be equal to மினிட்டை ஆருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். 10/60 ஆர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அப்போது 1/6 ஆர். ஸோ இது வந்து தேர்ட் கொஷினில் ஆர் பார்ட். ஸோ கியூஏவோட டிஸ்டன்ஸ் என்ன? தட் இஸ் 50 மீட்டர். ஏக்யூஏ 50 மீட்டர். ஸோ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராவல் ஃப்ரம் கியூ டு ஏ. கியூ டு ஏக்கு ட்ராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 10 minutes. அப்போது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். ஸோ 50 மீட்டர். இப்போ நம்ம மினிட்டை ஆருக்கு கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே மீட்டரை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போது 50 மீட்டர் ஈக்குவல் டு மீட்டரை நீங்கள் கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1000 மீட்டர். 0க்கு 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் 1 5s are 5, 20 5s are 100. ஸோ 1/20 கிலோமீட்டர். கிலோமீட்டர் மீட்டர் கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணணும். மினிட்டை ஆருக்கு மாற்றுறதுக்கு 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? தட் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 1/20 கிலோமீட்டர் பை எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? 1/6 ஹார். ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். 1/20 இந்த 1/6 நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா 6/1 ரெசிப்ரோக்கல் ஆகும்.
ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் அப்போது? தட் இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6, 10 2s are 20. அப்போது 3 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் பண்ண முடியாது, 0.0, 3 10s are 30, that is 0.3 km/h. இந்த ஷிப் வந்து கியூலேருந்து ஏங்கிற பாயிண்ட்டு, அதாவது 50 மீட்டரை 10 மினிட்ஸில் கடந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்பீடு என்னென்னா 0.3 km/h. ஸோ தேங்க்யூ.